கஸ்தூரி. சட்டப்பேரவையிலிருந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நிறையவே பேசலாம். என்ன விஷயம்? நந்தினிக்கு உங்க மேல கோபம். கோவமா? கோவப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? அன்னைக்கு அந்த தம்பிக்கு தெரியாதனமா சூர்யான்னு பேர் வச்சிட்டேன். அப்பாவோ கோவப்பட்டா. இப்ப மறுபடியும் என்ன? நீங்க அந்த தம்பி போட்டுக்க புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்களா? ஆமா. அதுதாங்க இப்ப பிரச்சனையே. அதுல என்ன பிரச்சனை? ஓ, அந்த ட்ரெஸ் அந்த தம்பி கொடுத்து அவளுக்கு பிடிக்கலையா? நான் அதை நினைச்சு கூட பாக்கலையே. சரி, நானே அவளை போய் சமாதானப்படுத்துறேன். வரலாமா? வாங்கப்பா. என்னம்மா, என் மேல உனக்கு கோவமா வருத்தமா? அம்மா சொன்னாங்க. என்னாச்சு? உன்னோட கோவத்துக்கு காரணம் அந்த ட்ரெஸ் அதுதானே? நான் புது ட்ரெஸ் யூஸ் பண்ணாமலே வச்சிருந்தா வேஸ்டா போயிடும். அது அடுத்தவங்களுக்காக உபயோகமா இருக்கட்டுமே சொல்லித்தான் அந்த தம்பி சூர்யாவுக்கு கொடுத்தேன். அது தப்பாமா? தப்புதான். அந்த ட்ரெஸ் எப்படிப்பட்டது? நான் அதை எப்படி நினைச்சிருந்தேன், எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தேன், எல்லாம் உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அது அவருக்கு போய் கொடுத்திருக்கீங்கன்னா அது தப்பு இல்லையா? நான் எனக்கு சென்டிமெண்ட்ஸ்ல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லம்மா. வாழ்க்கைய ரொம்ப பிராக்டிகலா பாக்கணும்மா. ஒண்ணு மேல பற்று வைக்கிறது தப்பு இல்ல. ஆனா அது நம்ம கைவிட்டு போனாலோ அல்லது கிடைக்காம போனாலோ கலங்கி போயிடக்கூடாது. சும்மா அதையே நினைச்சுக்கிட்டு மூளையில முடங்கி கிடக்க கூடாதுமா. அட்டாச்மெண்ட்டும் இருக்கணும், அதே சமயத்துல டிட்டாச்மெண்ட்டும் இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். அப்பா, உங்க வயசுல உங்களுக்கு பக்குவம் வந்து நீங்க இப்படி தத்துவம் எல்லாம் பேசலாம். நான் உங்களை மாதிரி சிந்திக்க நினைக்க பேச முடியாது. எனக்கு சென்டிமெண்ட் முக்கியம். ஒரே நாள்ல எல்லாத்தையும் மறந்துடுறது என்னால முடியாத காரியம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சது தப்புதான். தப்புதாம்மா. நான் என்ன போலவே மத்தவங்களையும் நினைச்சிட்டேன். மத்தவங்க உணர்ச்சிகளுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்துருக்கணும். இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிரு. ஐயோப்பா, மன்னிச்சுடுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. சரி விடுங்க. அந்த ட்ரெஸ் யாரு கொடுத்தீங்க? சூர்யான்னு பேர் இருக்கிற ஒருத்தருக்கு தானே கொடுத்தீங்க. அதை நினைச்சு நான் மனசை தேத்திக்கிறேன். அப்பா மேல உனக்கு கோவம் இல்லையே? அப்ப என் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க, சிரிச்சுட்டா. அப்புறமா அந்த தம்பி சூர்யா மெடிடேஷன் பண்ணும்போது நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதானே? அதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்பா, ஒரு முக்கியமான விஷயம். தான் ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதா அவர் ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாரு. நான் இன்னைக்கு வெளியில போறேன், நான் போயே ஆகணும் அப்படின்னு கிளம்பிட்டாரு. நான் அவரை போக விடல. போக கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சுப்பா. நீ செஞ்சது ரொம்ப கரெக்ட்மா. நான் அந்த தம்பி சூர்யா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றேன். அப்பா, இந்த விஷயத்தை நான் வேற மாதிரி பாக்குறேன். இந்த வீடு எனக்கு ஜெயில் மாதிரி தெரியுதுன்னு சொல்றாரு சூர்யா. உண்மைதானே? அவருக்கு நல்லது பண்றோன்னு அவர் சுதந்திரத்தை பறிக்கிறது எந்த விதத்துல நியாயம்பா? வெளியில போனா ரிஸ்க் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அப்படி வர ஆபத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். சப்போஸ் சூர்யா வெளியில போய் அவரை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு யாராவது அவரோட பாஸ்ட் பத்தி நம்ம கிட்ட வந்து சொன்னா நமக்கு நல்லது தானே? மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கலாமே.
அதனால அவரை வெளியில அனுப்புறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கப்பா. உங்கள் அபிமான தினகரனுடன் ஞாயிறு அன்று இலவச இணைப்பாக 32 பக்க புத்தகம் வசந்தம் வரும் ஞாயிறு இதழில் பையா படம் பற்றி இயக்குனர் லிங்குசாமி பேட்டி. கர்ப்பிணிகளுக்கு வரும் சர்க்கரை நோய் எதிர்கொள்ளும் எளிய வழிகள், கையருகே வாழ்க்கை, வித்தியாசமான தன்னம்பிக்கை தொடர். நாள்தோறும் காலையில் படியுங்கள் தினகரன். ஹமாம் சோப் வழங்கும் கஸ்தூரி.